சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விஷயமா எங்களை தேடி வந்தீங்க? நாளைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்கு எங்களை கூப்பிட வந்தீங்களா? கல்யாணத்துக்கு தாமா உங்களை கூப்பிட வந்திருந்தேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இல்ல, அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான். என்னம்மா சொல்றீங்க? கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஆமாமா, விக்கிக்கு உங்க பையனோட ஹார்ட்டை கொடுத்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. எதுவுமே தெரியாதுமா. போன வாரம் என் பையனுக்கு பிறந்த நாள்னு கவி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க போயிருந்தப்ப அங்க நடக்கிறது எல்லாமே எங்களுக்கு மர்மமாவே இருந்துச்சு. என் வீட்டுக்கார அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பெரிய இடனா அப்படி இருக்கத்தான் செய்யும், கண்டுக்காம வா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டு வந்துட்டாரு. என்னதான் அங்க நடக்குதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியலமா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன். என்னம்மா இது, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இதயத்தை கொடுத்ததால உங்க பேரன் எப்படி மகேஷ் ஆக முடியும்? என் பேரனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைங்கிறதுனால கவியும் அவ அம்மாக்காரியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நாங்க எல்லாரும் ஊமையா இருக்க வேண்டியிருக்கு. இதனால இப்ப பாதிக்கப்பட போறது அஞ்சலியோட வாழ்க்கை தான். அதனால நீங்க இங்க வந்து உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என் மகன் இறந்து போனாலும் ஒரு உயிரை வாழ வச்சுட்டு போயிருக்காங்கிற சந்தோஷத்துலதான் நானும் என் புருஷனும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என் புள்ள சாவு ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம். கண்டிப்பா என் மகனோட ஆத்மா ஒரு காலமும் இதை ஏத்துக்காது. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சும் நாங்க அத பேசலனா அது நாங்க எங்க மகனுக்கு செய்யற மிகப்பெரிய பாவம். அதனால நாளைக்கே கல்யாண மண்டபத்துக்கு வரோமா. அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த அஞ்சலியையும் உங்க பேரனையும் கண்டிப்பா சேர்த்து வைக்கிறோமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாகுமா. என் பேரன் வாழ்க்கையும் அஞ்சலி வாழ்க்கையும் இப்ப உங்க கையில தாமா இருக்கு. நாளைக்கு நாங்க கண்டிப்பா வரோம், அந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிம்மா. அத என்னது சொல்றாங்க? கண்டிப்பா நாளைக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் நிச்சயம் எப்படியோ அந்த கடவுள் நல்ல வழி காட்டிட்டாரு. மண்டபம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்களா? இல்லப்பா, நாளைக்கு கல்யாணத்துக்கு சீக்கிரம் வர வேண்டாமா? இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க வாங்க. இந்த ஆள் ஏன் இப்படி இருக்காரு தெரியலையே. இதான் அந்த ஆளோட பிறவி குணம். எப்படியும் கல்யாணம் நின்னுடும்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நாளைக்கு மகேஷோட அம்மா வந்து இந்த கல்யாணத்தை நிச்சயமா நிறுத்திடுவாங்க. வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, மாத்திரை போடணும்ல, வாங்க. பாத்து எடுத்துக்கிட்டு போப்பா, எதையும் கீழே போட்டுறாத, பத்திரம் பாத்து. ஏய், நீ என்ன இங்கே மச மச நின்னுட்டு இருக்க? போ, அந்த பூவெல்லாம் எடுத்து ஓரமா வை. எல்லாம் காலையில வேணும். போ, எடுத்துட்டு போ. போ சீக்கிரம். இந்த பத்மா எங்க போன? பத்மா, ஏ பத்மா. என்னடி, உன் வீட்டுக்காரர் வராருன்னு சொன்னியே, எங்க காணோம்? ரிசப்ஷனே முடிஞ்சு போச்சு. அதான்க்கா நானும் பாத்துட்டு இருக்கேன். ஃப்ளைட் லேட்டுன்னு கால் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டப்ப 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன்னு சொன்னாரு.
அண்ணா இன்னும் ஆனா வரலையே. இன்னும் வரல, என்னன்னு தெரியலக்கா. ஷோ, இன்னும் எவ்வளவு வேலை அக்கா அக்கா அவர் வந்துட்டாருக்கா. பத்மா ஹாய் வந்துட்டாருடி. ஹாய் பத்மா எப்படி இருக்க? வாங்க வாங்க, இப்பதான் உங்களை காணோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல நீ ஃளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் நான் லேட். சாரி. ஐயோ, ஃளைட் லேட் ஆனதுக்குலாம் நீங்க ஏன் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க. என்னங்க Hey, ஏங்க பத்மா. இங்க வாங்க சீக்கிரம். என்ன ரொம்ப ஏங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹலோ ப்ரோ. வாங்க தம்பி. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஹே டார்லிங், எப்படி இருக்க? எப்படி இருக்க? ஏன் டார்லிங், நீ பாட்டுக்கு உங்க அம்மாவோட கிளம்பி இங்க வந்துட்ட. அப்பா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, உன்னோட அக்காவை பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. வாங்க தம்பி. ஆ? பொண்ணு மாப்பிள்ளையும் ரூம்ல தான் இருக்காங்க. வாங்க நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். வாங்க. இதோ, அவங்களே வந்துட்டாங்க. சித்தப்பா, அட, நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் சித்தப்பா. அது எப்படிமா? சித்தப்பா நான் வராம இருப்பனா? தம்பி இவர்தான் மாப்பிள்ளை. ஹாய் அங்கிள். ஹாய் கவி. மாப்ள செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? எனக்கு என்னம்மா, நான் சூப்பரா நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சூப்பர். சித்தப்பாவுக்கு அதான் வேணும். நம்ம ஃபேமிலில எல்லாரும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்.